திருமணம் முடிக்காதவர்களும் கடைசி மூச்சு வரை ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். திருமணம் முடித்தவர்களும் ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். திருமணம் முடித்து விட்டேன், எனக்கு மனைவி மக்கள் என்கிற பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி வணக்க வழிபாடை விட்டு ஒதுங்கி இருக்க முடியாது. ஏக இறைவனை வணங்குவதுதான் அடிப்படை நோக்கம். இந்த திருமணத்துக்கு பிறகு குழந்தைகளை பெற்றெடுப்பது, வீட்டை பராமரிப்பது, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, இது எல்லாமே கடமைகளும் தேவைகளும் இருக்கிறதே தவிர அது அடிப்படை நோக்கம் கிடையாது. எனவே தான் எனக்கு ஃபேமிலி இருக்கிறது, எனக்கு வேலைகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு இறைவனின் அடியாரும் அல்லாஹ்வை ஏக இறைவனை வணங்கி வழிபடாமல் இருக்க முடியாது. எனவே புதிய தம்பதிகளுக்கும் சரி, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சரி, நான் செய்யக்கூடிய உபதேசம் என்னவென்றால், கடைசி மூச்சு வரை என்னை படைத்த ஏக இறைவன் யார் என்பதை சிந்தித்து அந்த ஏக இறைவன் ஒருவனாக தான் இருக்க முடியும், அந்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதுதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த ஏக இறைவனை கடைசி மூச்சு வரை நாம் வணங்கி வழிபட வேண்டும். ஏக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களை நான் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. எனவே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை, பிரபஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். வானங்கள், பூமி, இந்த பூமியில் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், மனிதர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள், இந்த அனைத்தும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? நோக்கம் இல்லாமல் இதை இறைவன் படைத்திருக்க மாட்டான். எனவே அந்த நோக்கம் என்னது? இந்த அனைத்தையும் படைத்த அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். படைத்த இறைவனுக்கு தான் வணங்கப்படும் தகுதி இருக்கிறது. ஏக இறைவன் ஒருவன், அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான், அவன்தான் நம்மை பரிபாலிக்கிறான் என்று சொன்னால் அந்த ஏக இறைவனை தான் நாம் வணங்கி வழிபட வேண்டும். அந்த இறைவனுக்கு தான் வணங்கப்படும் தகுதி இருக்கிறது. அந்த இறைவனை விட்டால் வேறு யாருக்கும் வணங்கப்படும் தகுதி கிடையாது. ஏனெனில் இறைவனை விட்டால் அத்தனை விஷயங்களும் என்னது? நம்மை போன்ற படைப்பினங்கள் தான். நாங்களும் ஒரு படைப்பு, தாவரங்களும் ஒரு படைப்பு, கடலும் ஒரு படைப்பு, மிருகங்களும் படைப்பு, பறவைகளும் ஒரு படைப்பு, வானமும் படைப்பு தான், சந்திரனும் படைப்பு தான், சூரியனும் படைப்பு தான். எனவே இறைவனை தவிர அத்தனை விஷயங்களும் படைப்பினங்கள். ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்கக்கூடாது. அத்தனை படைப்பினங்களும் சேர்ந்து படைத்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கடமையாகும், அடிப்படை கொள்கையாகும். எனவே இதை நாம் புரிந்து கொண்டு உள்வாங்கி அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏக இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், மக்களே, மனிதர்களே, உங்களை படைத்த, உங்களுக்கு முன் சென்ற மக்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள், படைப்பாளனை வணங்குங்கள், படைப்பினங்களை வணங்காதீர்கள் என்பதை ஏக இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் ஏக இறைவன் சொல்லும் பொழுது, லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில்கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், சிலர் சூரியனை வணங்குவார்கள், சூரிய நமஸ்காரம் என்கிற பெயரிலோ அல்லது வேறு வழிமுறைகளிலோ சூரியனை வணங்குவார்கள். இன்னும் சிலர் சந்திரனை வணங்குவார்கள், இன்னும் சிலர் மற்ற படைப்பினங்களை வணங்குவார்கள். ஏக இறைவன் அத்தகைய மக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சூரியனை வணங்க வேண்டாம், சந்திரனை வணங்க வேண்டாம், மாறாக இந்த சூரியனை சந்திரனை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறானே, அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று உபதேசம் செய்கிறான். எனவே இதுதான் நம்முடைய அடிப்படை கடமையாகும். எனவே திருமண வாழ்க்கையிலும் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உண்மையான கடமையை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல்தான் மனைவி என்பவள் வீட்டு வேலைகள், வீட்டை பராமரிப்பது என்கிற அந்த கடமைகளுக்கு மத்தியில் அடிப்படை கடமையை, முதலாய கடமையை மறந்துவிடக்கூடாது. எனவே ஏக இறைவனை அஞ்சி வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அவனை வணங்கி வழிபடுவதற்காக தான் இறைவன் நமக்கு காட்டி தந்த ஒரு வணக்கம் ஒவ்வொரு நாளில் ஐவேளை தொழுகையை கடைபிடிப்பது. இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், ஒரு கணவர் இந்த ஐவேளை தொழுகையோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், உதாரணத்திற்கு தொழுகிறார், சில சமயம் விட்டு விடுகிறார் என்று சொன்னால் வேறு விஷயம்.
ஆனால் தொழுவதே கிடையாது என்று சொன்னால் அத்தகைய கணவனோடு ஒரு மனைவி வாழக்கூடாது. டிவோர்ஸ் என்று சொல்லுவோமே, விவாகரத்து வாங்கி சென்றுவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதேபோல் தான் ஒரு மனைவி தொழுவதே இல்லை, தொழுகையோடு தொடர்பே கிடையாது. சில சமயம் தொழுது சில சமயம் அலட்சியமாக இருக்கிறார் என்று சொன்னால் வேறு விஷயம். ஆனால் தொழுவதே இல்லை என்று சொன்னால் அத்தகைய மனைவியோடு ஒரு கணவர் வாழக்கூடாது. விவாகரத்து வாங்கிவிட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல கணவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக ஒவ்வொரு நாளும் செய்வதோடு ஒரு கணவர் என்பவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தவறாமல் செய்ய வேண்டும். அதேபோல் தான் ஒரு மனைவி ஏக இறைவனுக்கு படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதோடு அடுத்தபடியாக கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தவறாமல் செய்ய வேண்டும். கணவர்மார்களை பார்த்து ஏக இறைவன் குர்ஆனில் சொல்கிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிமார்களோடு நீங்கள் நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். நன்மையான விதத்தில் எல்லா விஷயங்களிலும் நன்மையான வழிமுறையை கையாள வேண்டும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவராக எப்படி வாழ்ந்திருக்கிறார், நபிகள் நாயகம் அவர்கள் மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் நபிகள் நாயகம் தன்னுடைய எந்த மனைவியையும் கை நீட்டி அடித்ததில்லை என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு மனைவியை கூட நபிகள் நாயகம் கை நீட்டி அடித்ததில்லை. சில சமயம் நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவிகள் தவறு செய்வார்கள். அந்த தவறு மார்க்க ரீதியான தவறாக இருந்தால், ஏக இறைவனுடைய கட்டளைக்கு மாறாக நடந்து மார்க்க விஷயத்தில் தவறு இழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அங்கு நபிகள் நாயகம் கோவப்படுவார்கள். கோவப்பட்டு அவர்களை கண்டிப்பார்கள், சொல்வார்கள் இப்படி செய்யக்கூடாது, இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதுவே உலகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் மனைவி, நபிகள் நாயகம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவார்கள். கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்கி கொண்டு மன்னித்து விடுவார்கள். அழகிய விதத்தில் புரிய வைப்பார்கள். இதுதான் நபிகள் நாயகம் அவர்களுடைய அணுகுமுறையாக இருந்தது. இதை தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனைவிமார்களோடு நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். எனவே மனைவியோடு கண்ணிய குறைவாக பேசுவது, சில பேர் மனைவி என்று சொன்னால் ஏதோ வேலைக்காரி மாதிரி நினைச்சுவார்கள், ட்ரீட் செய்வார்கள். அணுகுமுறை அப்படி இருக்கும். இது தவறு. வாழ்க்கையில் ஒரு துணையாக அவர்கள் இருக்கிறார்கள், லைஃப் பார்ட்னராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கணவர் மனைவிக்கு கண்ணியம் தர வேண்டும், மனைவியும் கணவருக்கு கண்ணியம் தர வேண்டும். எனவே கண்ணிய குறைவாக வா போ என்று பேசுவது இது கண்ணியமான ஒரு விஷயம் கிடையாது. அதேபோல் தான் தன்னுடைய அணுகுமுறையிலும் அந்த நன்மையான விதத்தை கையாள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், கணவர்மார்களை பார்த்து, ஆண்களை பார்த்து, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யாரெனில் யார் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சிறந்த கணவராக இருக்கிறாரோ. ஊருக்கெல்லாம் நல்லவர், ஆனால் மனைவிக்கு ஒரு மோசமான ஹஸ்பண்ட் என்று சொன்னால் அவர் நல்லவர் கிடையாது. உண்மையில் அவர் மோசமானவர். மக்களுக்கு மத்தியில் வந்து நடிப்பது, உண்மையான முகம் அந்த மனைவிக்கு முன்னால் வெளிப்படுத்துவது என்று இருந்தால் அவர் நல்ல மனிதர் கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் பாருங்கள், அவர்கள் எப்போது தன்னை மக்களுக்கு மத்தியில் வந்து, நான் ஒரு இறை தூதர், இறைவன் என்னை தூதராக ஆக்கியிருக்கிறான், எனவே என்னுடைய பேச்சை கேளுங்கள், ஏக இறைவனை மட்டுமே வணங்குங்கள் என்கிற அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ, நபிகள் நாயகம் அவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை தழுவிய முதல் நபர் யார்? நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? ஏனெனில் மனைவிக்கு தன்னுடைய கணவரை பற்றி தெரியும். என்னுடைய கணவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது உண்மைதான் என்கிற அந்த நம்பிக்கை. ஏனெனில் நபிகள் நாயகம் அவர்களுடைய சுத்தமான அந்த வாழ்க்கையை, நபிகள் நாயகம் பொய் பேச மாட்டார்கள், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் என்கிற அந்த நற்குணங்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்த அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் முகமது நபி மீது நம்பிக்கை இருந்தது. இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். எனவே நபிகள் நாயகம் தன்னை இறை தூதர் என்று சொன்னவுடன் முதலாவது முஸ்லிமாக அவருடைய பேச்சை நம்பி இஸ்லாத்தை தழுவியவர்கள் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா.
மேலும் நபிகள் நாயகம் ஒரு முறை பதற்றம் அடைந்து பயந்து வந்த பொழுது ஹதீஜா நபிகள் நாயகம் அவருடைய மனைவி சொன்னார்கள், நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏக இறைவன் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஏனெனில் நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர், உறவுகளை பேணி வாழ்கிறீர், பிறருடைய சுமையை சுமக்கிறீர், சம்பாதித்து சாப்பிட முடியாத மக்களுக்காக நீங்கள் சம்பாதித்து உதவி செய்கிறீர். இது மட்டுமல்ல, சத்திய பாதையில் யாருக்கு என்ன சோதனை வந்தாலும் நீங்கள் முன்வந்து உதவி செய்கிறீர். எனவே இப்படிப்பட்ட நற்குணங்கள் இருக்கும் பொழுது இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்று அந்த கணவருடைய நற்பண்புகளை அடுக்கடுக்காக அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். எனவே மனைவியுடைய பார்வையில் ஒரு நபர் நல்ல கணவனாக ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை நபிகள் நாயகம் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். இந்த விஷயங்களை ஒரு கணவர் கடைபிடிக்க வேண்டும். அதே போல வீட்டை நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது, இது எல்லாமே கணவருடைய பொறுப்பு. மனைவியின் பொறுப்பு என்ன? மனைவியின் கடமை என்ன? கணவனை கண்ணியப்படுத்துவது, கணவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது, மார்க்க வரையறைக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை கணவர் சொன்னால், மார்க்கத்துக்கு முரணாக சொன்னால் அங்கு இறைவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். எனவே கணவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வீட்டை பராமரிக்கக்கூடிய வேலைகளை செய்வது, இது எல்லாமே ஒரு பெண் மீது, மனைவி மீது அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஐயுமா இம்ராஅத்தின் ஸல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅஹ்ஸனத் ஃபர்ஜஹா வஅதாஅத் பஅலஹா, எந்த பெண்மணி ஐவேளை தொழுகையை கடைபிடித்து, நோன்பு காலம் வரும் பொழுது நோன்பை கடைபிடித்து, தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவாளோ, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தின் 8 வாசல்களையும் ஏக இறைவன் திறந்துவிட்டு எந்த வாசலிலிருந்து வேண்டுமானாலும் நீ நுழையலாம் என்று அந்த பெண்ணிடம் சொல்வான். இன்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் அந்த பெண்ணுக்கு வழங்கப்படும். பெண்களுக்கு சமூகத்தில் ஓடி அலைந்து பல பொறுப்புகள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. பெண்ணுடைய பொறுப்பென்ன? வீட்டில் இருந்து கொண்டு வீட்டை பராமரிப்பது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, குழந்தைகள் பிறந்தால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்வது என்று வீட்டிற்குள் இருந்து தன்னுடைய கடமைகளை செய்தாலே அந்த பெண்மணி ஒரு சொர்க்கவாசி என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே கணவன் தன்னுடைய கடமைகளை அறிந்து அதை சரிவர செய்ய வேண்டும். மனைவியும் தன்னுடைய கடமைகளை அறிந்து அதை முறையாக செய்ய வேண்டும். இதுதான் ஒரு சிறந்த திருமண வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதோடு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, பிறகு ஏக இறைவனுடைய நாட்டத்தால் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை நல்ல விதத்தில் வளர்ப்பது, இதுதான் மிக சிறந்த திருமண வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு தம்பதியினரும் அமைத்துக் கொள்வார்களேயானால் அந்த திருமண வாழ்க்கையும் ஒரு வணக்கம்தான். அந்த திருமண வாழ்க்கைக்காகவும் ஏக இறைவன் மகத்தான கூலியை தருவான், நன்மையை தருவான். ஏக இறைவன் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அதேபோல் திருமணம் என்பது ஒரு அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த காரியத்தையும் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இலகுவான விதத்தில், ஆடம்பரம் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி அதை அமைத்து கொள்ள வேண்டும். நிக்காஹ் செய்வதை, திருமணம் முடிப்பதை இலகுவாக்க வேண்டும். கஷ்டமான ஒரு காரியமாக ஆடம்பரமான திருமணங்களை செய்து வீண் விரயம் செய்து பிறருக்கும் அதை ஒரு கஷ்டமான காரியமாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. நபி வழிப்படி செய்யக்கூடிய திருமணத்தில் தான் ஏக இறைவனுடைய பர்க்கத் அதிகமாக இருக்கிறது, ஏக இறைவனுடைய அருள் அதிகமாக இருக்கிறது. ஏக இறைவன் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஏக இறைவன் இந்த புதிய தம்பதிகளுடைய இந்த உறவில், நிக்காஹுடைய உறவிலே பர்க்கச் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே பிரார்த்தனை தான் புதிய தம்பதிகளுக்கு சொல்வார்கள். அந்த பிரார்த்தனையை கொண்டு, அந்த துவாவை கொண்டு நாமும் புதிய தம்பதிகளை வாழ்த்த வேண்டும். பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.